உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, நந்தினி ஏதோ கோவத்துல இருப்பா. போங்க, போய் பேசுங்க. இதை எப்படியாவது கையில இருந்து கழட்டி எரியலான்னு பார்த்தா முடியலையே, வர மாட்டேங்குதே. மோதிரம் போட்டிருக்கிற விரல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கழட்டி பாரு, ஈஸியா கழண்டுரும். மோதிரத்தை சின்னதா வாங்கிட்டு வர சொல்லிட்டு இப்போ எண்ணெய் போட்டு கழட்டினா வந்துரும்னு ஐடியா வேற சொல்றியா? இல்ல, நான் மோதிரம்லாம் வாங்கிட்டு வர சொல்ல, அவங்களா தான் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டு தான் கழட்டி பாரு, அது கழண்டுரும். மோதிரத்தை கழட்ட கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வேணா உதவி பண்றேன். ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு தேவையில்ல. இல்ல, நீ மோதிரத்தை கழட்ட ரொம்ப கஷ்டப்படுறியான்னு தான் கேட்டேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறது தான் உன் வேலையா? மோதிரம் வாங்கிட்டு வந்தவங்க விரலுக்கு ஏத்த மாதிரி பெரிய மோதிரமா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படியா சின்ன மோதிரமா வாங்கிட்டு வருவாங்க? கழட்டவே முடியல. மோதிரம் வாங்கிட்டு வந்தவங்கள திட்டாத, அவங்களுக்கு எப்படி உன் விரல் அளவு தெரியும்? அவங்கள ஒண்ணு நான் திட்டல, என் கோவமே வேற. இந்த சோப்பு போட்டு கழட்டி பாரு. அது எங்களுக்கு தெரியும். நான் வேணா உதவி பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா கழட்டிடலாம். ஒன்னும் தேவையில்ல. இவ்வளவு நேரம் கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா உன்னால முடியல. யாராவது உதவி பண்ணாதான் கழட்ட முடியும். அதனால தான் கேட்கிறேன், கையை நீட்டு, நான் மோதிரத்தை கழட்டுறேன். பொறு, வந்துடும். சரி சரி, பொறுமையா கழட்டுறேன். கையை விடு. என்ன பண்ற? இல்ல, மோதிரத்தை கழட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, கழட்ட முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நானே பாத்துக்கிறேன்.
வானதி இங்க வா. மாமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப என் கையில மோதிரம் போட்டு விட்ட? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல உங்களுக்கு ஆசையா மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்க கையில மோதிரத்தை போட்டு விட சொல்றப்ப எப்படிங்க முடியாதுன்னு சொல்றது? சொன்னா என்ன, உன் கௌரவம் குறைஞ்சா போயிடும். எனக்கு பிடிக்கல, முடியாதுன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. அப்படி சொன்னா அவங்க எல்லாரும் சங்கடப்படுவாங்கல்ல. வீட்டுக்கு வரவங்கள சங்கடப்படுத்த கூடாது, சந்தோஷப்படுத்தி தான் அனுப்பணும். அதனாலதான் நான் மோதிரத்தை போட்டு விட்டேன். மத்தபடி உங்க பேச்சு கேட்க கூடாதுன்னா இல்ல. ஏய், ரொம்ப நடிக்காத. அடுத்தவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளா நீ? என் வாழ்க்கை பூரா நான் சங்கடப்படுற மாதிரி எனக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு அடுத்தவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி மோதிரத்தை போட்டு விட்டாளா? இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு கல்யாணத்திலே காட்டிட்டியே. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொலை வெறியாவது. ஏதாவது செஞ்சு தொலைஞ்சிருவோம்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் கண்ணுல படாம இரு. எப்படா விசா வரும், ஃபாரினுக்கு போய் தொலைலான்னு இருக்கு. இங்க பாரு, இனிமே யாராவது மோதிரத்தை போட்டு விடுங்க, செயினை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீயே வேணான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரு. அதை விட்டுட்டு அவங்க முன்னாடி கைய நீட்டுங்க, கழுத்தை நீட்டுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவங்க முன்னாடியே உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்திடுவேன். அப்புறம் நீதான் எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிக்கணும். மோதிரம் போட்டு விடுறாள மோதிரம். மாமா, இந்த மோதிரத்தை நீங்களே என் கையில ஆசையா போட்டு விடுவீங்க. அந்த நாளும் சீக்கிரம் வரும். வந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே வர வேண்டியதானே? எவ்வளவு நேரம் அண்ணே, காத்துக்கிட்டு இருக்கோம்? இந்த வந்துட்டாப்ல சண்முகம். வாப்பா இதோ வந்துட்டாரு. வாப்பா வாப்பா உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அண்ணா கரிகாலண்ணே, சண்முகம் வந்துட்டானே. டேய் சண்முகம், வாடா 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 வாடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கண்ணே. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, நல்லா இருக்கியா? இருக்கண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. டேய் எதுக்குடா? உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு. டேய் லூசு பயல, அன்னைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு போயிருந்த. அதான்டா முக்கியம். சரி அதெல்லாம் விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.